என்ன கதைன்னா ஒன்றும் இல்லை. இந்த டிராகன் ஒரு படம் எடுத்துருக்கேன் அஸ்வின் மாதிரி. அவர் வந்து தலைவர் கூட ஒரு படம் கமிட் ஆகிருந்தார்ல, அந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தர்மன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. பார்த்தேன் தலைவர் மாசாக இருக்காப்புல. ஆல் தி பெஸ்ட் ஃபார் டீம், நல்லா பண்ணுங்க. எனக்கு என்னென்னா போதும், ரொம்ப கிட்டத்தட்ட வந்து 50 வருஷமாக நீங்கள் இண்டஸ்ட்ரியில் படம் பண்ணிருக்கீங்க, சூப்பர் ஸ்டார், ஓகே போதும். இன்னும் எப்படி நீங்கள் இன்னுமே வந்து இவ்வளோ வயசுக்கு அப்புறமும் நீங்கள் வந்து ஸ்டென்ட்டு, அந்த மாசு, அந்த ஸ்லோமோ, படம் ஃபுல்லாக ஸ்லோமோ தான் இருக்குது. ஆக்சுவலி நான் இப்போ ரீசெண்டாக பார்த்த ரஜினி படம் எல்லாமே வந்து ஸ்லோமோஸ், ஸ்லோமோஸ் வேணாம், போதும். இன்னும் எவ்வளோ தான் வந்து ஜனங்க அவங்களுக்கு காசு கொடுத்துனே இருப்பாங்க ஸ்லோமோ பார்க்க, போதும். வேறு ஏதாவது ஒரு நல்ல கதையாக, நல்ல ஒரு குடும்ப கதையாகவோ, இல்லை ஒரு நல்ல ஃபீலிங்ஸாக இருக்கிற கதையாக எடுத்து பண்ணுங்கள். சோப்பா வைக்காமல் கூட நடிங்க, பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்ப்போம். ஏன்னா எங்களுக்கு உங்களை பிடிக்கும், உங்கள் முடியெல்லாம் கிடையாது. அது அப்போது நாட்டில் இவ்வளோ க்ரைமு, இவ்வளோ அடிதடி பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் சும்மா டிராஃபிக்கில் நிற்கலன்னா கூட எதிர்கால வந்து அவ்வளோ கேள்வி கேட்டு போகிறாங்க, விட்டா அச்சு பண்ண முடியுது, அந்த அளவுக்கு கேள்வி கேட்குறாங்க நம்ம நாட்டில். இதெல்லாம் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? சினிமா தான் காரணமே, அது எதுவுமே கிடையாது. பாரதிராஜா சொன்னார், இறந்துட்டாரு இப்போ நம்ம கூட இல்லை, அவர் சொல்லியிருக்காரு, அவரும் சொல்லியிருக்காரு, வைலன்ஸ் ஆகிட்டா நாட்டு மக்களை சினிமா தான் கெடுக்குது. நல்ல சினிமா எவ்வளோ வருது, ஏன் அதெல்லாம் பார்த்துட்டு இவங்க நல்ல மாதிரிலாம் எடுக்கலாமே, இப்போ நல்ல சினிமா வருது, அதை பார்த்துட்டு இவங்க நல்ல மாதிரி இருக்கலாமே, ஏன் கெட்டதை மட்டும் இவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈஸியாக பண்ணுறீங்கல்ல. ஒரு படம் பார்த்துட்டு, ஒரு படத்தை பார்த்துட்டு நம்ம வெளியே வரும்போது அப்படியே அந்த படத்துடைய தாக்கமே வந்து நமக்கு வந்து ஒரு வாரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், என் ஃப்ரெண்ட்லாம் காங்கு படம் பார்த்துட்டு மாடியில் ஏறி காங்கு அவங்க சொன்னாங்க. சமூக வலைத்தளத்தில் நம்ம ரொம்ப ஈடுபாடாக இருக்கணும், அதுக்குன்னு பைத்தியம் ஆகிடக்கூடாது, ஈடுபாடாக இருக்கணும். நமக்கு தேவையான விஷயங்களை அது வந்து எடுத்துக்கணும், தேவையில்லாத விஷயத்த தள்ளிடணும். இவ்வளோ தான் வந்து சினிமா, இந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கான மொத்த வேலையுமே இவ்வளோ தான். சினிமா இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுது. என்ன எக்ஸ்ட்ரா பண்ணுறதுன்னா, நம்ம எல்லாருமே வந்து ஒரு படம் பார்க்கணும், ஒரு படம் பார்த்துட்டு அந்த படத்தில் இருக்கிற ஹீரோ கேரக்டரோட நம்மளை மேட்ச் பண்ணி பார்த்து அப்படி ஒரு மாஸ் அப்படி இருக்கும். அந்த ஹீரோ போடுற சட்டையை போடுறோம், அந்த ஹீரோ போடுற பேண்ட்டை போடுறோம், அந்த மாதிரி நமக்கே தெரியாமல் ஃபுல்லாக நம்மளையே மாற்றிக்கிறது. நம்மளே நான் மாற்றிப்பேன், அந்த படம் பார்த்துட்டு என்னையே நான் மாற்றிக்கிறது. இந்த மாதிரி தான் எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. பேசிக்காக டோட்டல் சினிமாக்காரங்கள், டோட்டல் சினிமா பார்க்குற ஆளுங்கள் எல்லாரும் இதை தான் பண்ணிட்டு, வெறும் சினிமா என்டர்டெயின்மெண்ட் அவ்வளோதான். அதில் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ஃபுல்லாக வெறும் கைமாக காட்டுவானுங்க. அப்படியே சாவடிக்கிறது, கொலை பண்ணுறது, குத்துறது, சுற்றுறது, இப்படின்னு ஃபுல்லாக கைமாக காட்டிட்டு கடைசியாக அந்த 5 நிமிஷம் மட்டும் ஒரு சின்ன மெசேஜை போட்டு படத்தை முடிச்சுடுவாங்க. படம் சூப்பராக இருக்குது, செம்ம மெசேஜ் நல்லா போவாங்க. ஆனால் அந்த மெசேஜை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. முன்னாடி ஒரு 1.5 மணி நேரம் இந்த மொத்த சீனே வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்படி இதில் அதான் இது எல்லா டேரக்டர்ஸ்க்கும் தெரியும், ஆக்டர்ஸ்க்கும் தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் இது எல்லாமே அந்த பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு சின்ன வேர்டில் முடிச்சு விட்டாங்க தான் மொத்த கதையை. முன்னாடி எடுத்துன்னு இருக்காங்க.